இன்னைக்கு பாம்பே ஹல்வா பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். இது கூடவே ஒரு 400 ml வாட்ரு, சாதாரண தண்ணியே அப்படியே கலந்துருங்க. இதை ஊற்றி நல்லா கட்டி பிடிக்காத ஒரு ஸ்பூனில் கிளறிங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இது மாதிரி பால் மாதிரி தண்ணியை அப்படியே நல்லா கலந்துக்குங்க, கட்டி பிடிக்காத. இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போகிறோம். நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சீனியை காய்ச்சிக்குவோம். பானில் வச்சு ஒரு 500 கிராம் சர்க்கரை போட்டுக்குவோம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி கலந்துக்குவோம். 2 கிளாஸ் தண்ணி கலந்துக்குவோம். இந்த சர்க்கரை மீடியம் பாகுலே வச்சு அப்படியே கிண்டி விடுங்க. அப்படியே கிண்டிகிட்டே இருங்க, என்ன அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குயிக்காக செய்கிற ஒரு அல்வா. அது ஒரு 1/2 மணி நேரம் தான். சர்க்கரை பாவு நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கலந்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். என்ன அப்படியே கட்டி பிடிச்சிரும். ஊற்றிட்டு உடனே கிண்டி விட்டே இருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பு சிம்லேயும் இருக்காத, மீடியமாக இருக்குன்னு தான் போகிறோம். நல்லா அடி பிடிக்காத கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அதுங்க அல்வா நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 மூடி இந்த ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் கலந்துக்குவோம். நல்லா கிண்டி விடுங்க. மீடியம் தீரை வச்சே பண்ணுங்க, என்ன அடி பிடிச்சிடும். அதை பார்த்துக்கங்க. மெயினாக இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சுருண்டு வரும். நல்லா கலந்து விடுங்க. கலர் சேர்த்துங்க. நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க, அல்வா நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்க. நல்லா அல்வா பார்த்து வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். நெய் நல்லா சேர தான் உங்களுக்கு அல்வா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 200 ml நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலரி விடுங்க. பாருங்க, நல்லா திக்காக வந்துச்சு பாருங்க. இந்த பாத்துக்கு எடுத்தால் தான் பீஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். அல்வாவை இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியே சுத்தமான அலுமினியம் பிளேட் ஒன்று எடுத்துங்க. இதில் 1 ஸ்பூனு நெய் விட்டுங்க. நெய் தடவி இந்த கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் கொட்டி நீங்கள் ஆற வச்சு தான் கட் பண்ணணும். நீங்கள் நல்லா தாராளமாக போட்டுங்க. நல்லா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி தடவி விடுங்க. நெய் ஊற்றிங்க. நெய் ஊற்றி ஒரு 50 இந்த முந்திரி பருப்பு வறுத்துக்குவோம். லைட்டாக வறுத்துக்கணும். நல்லா சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. இந்த முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். லைட்டாக வறுத்த போகிறோம், ரொம்ப வறுக்க தேவையில்லை.
போகிறோம். அவ்வளோதான். இது அப்படியே அல்வாயில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இப்போ நெய் தடவின பிளேட்டில் இந்த அல்வாவை மாற்றிக்குவோம். நல்லா ஃபுல்லாக இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நல்லா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி அப்படியே மட்டமாக ஆக்கி விட்ருங்க. இப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா பீஸ் போட்டுக்குவோம். நல்லா அப்படி ஆட்டி விட்டுங்க. அப்படியே எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அல்வா நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்க எப்படி இருக்குங்களா? நல்லா பீஸ் போட்டுங்க. இப்போ நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். கைப்படாத வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம். அதான் நல்லா இப்படி சாப்பிட்ட நெய் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க.